ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்த ஒரு எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. விஜயா ரோகிணி பஞ்சாயத்து ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. பாட்டியை கூட்டிகிட்டு வந்து இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு கட்டலான்னு சொல்லி முத்து யோசனை சொன்னாங்க. அண்ணாமலை போய் பாட்டியை கூட்டிகிட்டு வந்தாங்க. இது சம்மந்தமாக ஞாயிற்றுக்கிழமை சூப்பரான ஒரு எமோஷனல் ப்ரொமோ காட்டினாங்க. அந்த ப்ரொமோவை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரியை இப்போ வரைக்கும் மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் விஜயா வந்து நான் பெருசா நீ பெருசாங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு பக்கத்து இருக்காங்க. இன்னொரு பக்கத்து ரோகிணி வந்து இதுக்கப்புறம் நமக்கு மனோஜ் சப்போர்ட் பண்ணலன்னா வேறு எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பிடிவாதமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ரோகிணி சொன்னது பெரிய பொய்யா இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து மீனா அந்த மாதிரி இங்கே வீட்டில் இருக்கவங்கெல்லாம் இவங்களும் ஒரு மென்டாலிட்டியில் இவங்க ஒரு யோசனையில் இருக்காங்க. இதை வச்சு தான் அப்படியே கதையை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கான எபிசோடில் மனோஜ் வந்து செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை ரோகிணி ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்களா என்ன எதுங்கிறதே தெரியல. ஆனால் மனோஜ் வந்து செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ விஜயா ரோகிணியை போட்டு அடித்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயம்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொன்னதுமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இப்போ முத்து மீனாக்கே இது பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் விஜயா வந்து ஏன்டா போய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. அண்ணாமலை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தோன்னா ரோகிணிக்கு மனசுக்குள்ளார பெரிய சந்தோஷம். அப்படியே முகமே பார்த்தா ரொம்ப பிரைட் ஆகிடுச்சு. நமக்காக மனோஜ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான எபிசோடில் காட்டியிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா இந்த பஞ்சாயத்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நமக்கு காட்டிட்டாங்க. ஏன்னா இப்போ அண்ணாமலை இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ மீனா கிட்ட வந்து அந்த கற்பூரத்தெல்லாம் ஏற்றிட்டு வந்து சத்தியம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இப்போயும் பார்த்தோம்னா கண்டிப்பாக ரோகிணி இந்த பொய்யெல்லாம் மறைச்சி, அதாவது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மறைச்சி சத்தியம் பண்ணிடுவாங்க. ஆனால் மனோஜ்கிட்ட இதுக்கப்புறம் இந்த உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ஏன்னா மனோஜ் வந்து ரோகிணிக்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இனிமேல் ரோகிணிக்கு தைரியம் வந்துடும், மனோஜ் நம்மளை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு. அதனால் அடுத்து இருக்க ஸ்டோரியை பார்த்த வரைக்கும் காமனாக வந்து ரோகிணி மறுபடியும் வீட்டுக்குள்ளார வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ மனோஜ் வந்து நல்லா சப்போர்ட்டுக்கு எடுத்துட்டாங்கல்ல, மனோஜ் வந்து கரெக்டாக ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது ரோகிணி வந்து எல்லா விஷயத்தையும் மனோஜ்கிட்ட சொல்லிடுவாங்க. ஆக மொத்தத்தில் மனோஜுக்கு எல்லா உண்மையும் தெரிய போகுது. அதுக்கப்புறம் மனோஜ் என்ன முடிவெடுப்பார் அது அப்படிங்கிறது இது ஒரு பக்கத்து கதையாக இருந்தாலும், ரோகிணி ஏற்கனவே செஞ்ச எல்லா பிரச்சனையும் இந்த பிரச்சனைக்குள்ளார, அதாவது சின்ன கோடு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் அந்த கோடு வந்து சின்ன கோடு ஆகிடும்ல, அந்த மாதிரி இப்போ ஏற்கனவே செஞ்ச எல்லா பிரச்சனையும் பார்த்தா ரோகிணி இப்போ வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கதையில் என்ன கொண்டு போவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க தான் வச்சுட்டாங்க. இவ்வளோ நாள் ரோகிணியை வச்சு ஏதோ தட்டுமுட்டு கதையை கொண்டு போனாங்க. அடுத்து இனிமேல் மற்ற ஸ்டோரியெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல, அந்த ஸ்டோரியை தான் உள்ளே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பார்த்தா அந்த போலீஸ், அதே நேரத்தில் வருண் போலீஸ், அதே நேரத்தில் பார்த்தோம்னா சீதா அவங்களோட கல்யாணம், அந்த விஷயத்தை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ப்ரோமோ எப்படி வருதுங்கிறத வச்சு தொடர்ந்து நம்ம ரிவ்யூ பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.